வணக்கம். உங்களை ஓம் யோக வேதாந்த சென்டருக்கு ப்ராக்டிஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். வாங்க போகலாம். முதல்ல படுத்துக்கோங்க, லை டவுன் பண்ணிக்கோங்க. உங்க உடம்புக்கு எடுத்த உடனே ஆசனாஸ் பண்ணக்கூடாது. மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால் ரெண்டையும் நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. கை நல்லா மேல தூக்கி உடம்ப ஃபுல்லா எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பக்கம் திரும்பிக்கோங்க. திரும்பி எழுந்திருச்சு உட்கார்ந்திக்கோங்க. உட்கார்ந்துட்டு ஓம் ஒரு டைம் சொல்லிக்கோங்க. ஏன்னா டைம் நிறைய எடுத்துக்கும். 3 டைம் சொல்லணும். ஒரு டைமை சொல்லிட்டு கை ரெண்டையும் சேர்த்து இப்படி கொஞ்சம் மசாஜ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு உங்க உள்ளங்கை வச்சுட்டு கை கண்ணுல வச்சுட்டு உங்க உள்ளங்கை பாருங்க. இப்ப கால் நீட்டி உட்கார்ந்திக்கோங்க. கால் நீட்டி உட்கார்ந்துட்டு லாஸ்ட் கிளாஸ் மாதிரியே தான் மெதுவா கை சைட்ல வச்சுக்கோங்க. உங்க ஆங்கிள் 2 ஆங்கிளையும் உங்க கால் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் கொடுங்க. இன்ஹேல் மூச்சை உள்ள இழுக்கும் போது கால் ஸ்ட்ரெச் பண்ணணும். மடக்கும் போது எக்ஸேல் பண்ணணும். ஸ்ட்ரெச் இன்ஹேல், மூச்சை உள்ள இழுங்க. எக்ஸேல், ஸ்ட்ரெச் இன்ஹேல், எக்ஸேல். அதுக்கப்புறமா கால் ஒரு கால் மடக்கி வச்சுக்கோங்க. உங்க கை தொடை பிடிச்சுக்கோங்க. உங்களோட கை தொடை எந்த அளவுக்கு உங்க வயிற்றுல டச் ஆக முடியுமோ தொட முடியுமோ தொட்டுட்டு 2 கால் ஆங்கிளையும் ஸ்ட்ரெச் பண்ணி இன்ஹேல், மூச்சு காத்த உள்ள எடுங்க. மெதுவா மூச்சு காத்த வெளியில விடுங்க. மூச்சு காத்த உள்ள விடுங்க. எக்ஸேல், மூச்சு காத்த வெளியில எடுங்க. அது மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இன்ஹேல், எக்ஸேல். நான் 3 டைம் தான் பண்றேன். நீங்க 5 டைம் பண்ணிக்கோங்க. ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இடது காலை பெண்ட் பண்ணி மெதுவா ஸ்ட்ரெச் பண்ணி பெண்ட் பண்ணிக்கோங்க. காலை எந்த அளவுக்கு உங்களுக்கு டைட் பண்ணி நீட்டணும். எக்ஸேல், ஸ்ட்ரெச் இன்ஹேல், மூச்சு காத்து உள்ள எடுத்து எக்ஸேல். இப்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்ப இதுலயே நீ ஸ்ட்ரெச் அண்ட் பெண்ட் பாத்தீங்கன்னா 2 வகையா இருக்கு. ஒண்ணு இப்ப நம்ம உட்கார்ந்து சைட்ல மேல தூக்கி எடுத்தோம். இப்ப 2வது பாத்தீங்கன்னா கைய சைட்ல வச்சுட்டு காலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஓப்பன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணிட்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ணணும். அதனால காலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸேல், மூச்சு காத்த வெளியில விடும்போது கால் மடக்கிக்கணும். இப்ப இன்ஹேல், மூச்சு காத்து உள்ள எடுக்கும் போது காலை நீட்டணும். கால் நீட்டும் போது பாத்தீங்கன்னா காலை தரையில வைக்க கூடாது, கொஞ்சம் தூக்கி வச்சுக்கணும். பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணணும். பாருங்க. எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல். இப்ப இன்ஹேல் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஒரு 10 கவுண்டிங் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப கால் முட்டி மடக்கிட்டு கால் நீட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த ஜாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும். அப்படி ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குன்னா 5 கவுண்டிங்கோடயே நிறுத்திக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண வேண்டாம். திரம் சுகம் ஆசனம் நல்லா பண்ணணும், சுகமா பண்ணணும், அதே டைம் ப்ராப்பரா பண்ணணும். அது 3ஐயும் உங்க மைண்ட்ல எப்பயுமே யோகா பண்ணும்போது வச்சுட்டு பண்ணுங்க. இப்ப லெஃப்ட் லெக், இடது காலை ஓபன் பண்ணி வச்சுட்டு பாருங்க. பெண்ட் பண்ணி எக்ஸேல், இன்ஹேல், ஸ்ட்ரெச், பெண்ட், எக்ஸேல், இன்ஹேல்,
மூச்சை வெளியில விடணும், மூச்சு காத்து உள்ள எடுக்கணும். மூச்சை வெளியில விடணும், மூச்சு காத்து உள்ள எடுக்கணும். மூச்சை வெளியில விடணும், மூச்சு காத்து உள்ள விடணும். 5 டைம்ஸ்க்கு அப்புறம் உங்க காலை வந்து நீட்டிட்டு பேலன்ஸ் பண்ணி வெயிட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப கால் மடக்கிட்டு கால் நீட்டி வச்சுக்கணும். மெதுவா மூச்சு காத்த உள்ள எடுத்து மெதுவா மூச்சு காத்த வெளியில விடும். எந்த அளவுக்கு நீங்க உட்கார்ந்த நிலையில யோகா பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க சுவாசத்துக்கு வந்து சுவாச குழாய்க்கு வந்து ரொம்ப நல்லது. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கால் நீட்டி வச்சுட்டு பாருங்க, ஒரு கால் மடக்கிட்டு இந்த இடது கை வந்து வலது காலை பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இந்த ரைட் சைடு கையை வந்து ஓபன் பண்ணிக்கணும். ஓபன் பண்ணி உங்க முகத்தை நல்லா திருப்பி உங்க வலது கையை பார்க்கணும். உங்க பேக் வந்து உங்க முதுகு தண்டு வந்து நல்லா ட்விஸ்ட் கொடுத்து ரைட் சைடு வந்து திரும்பி பார்க்கணும், வலது புறம் திரும்பி பார்க்கணும். ஒரு 10 கவுண்டிங் வெயிட் பண்ணணும். 1 2 3 4 5 10 கவுண்டிங். நான் வந்து 5 தான் உங்களுக்கு பண்றேன். அதே மாதிரி வலது கைய வந்து அதே மாதிரி வலது கால் பிடிச்சிட்டு இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் ஸ்ட்ரெச் கொடுத்து உடம்பு முதுகு தண்டை நிமித்தி ஸ்ட்ரெச் கொடுக்கணும். இந்த பக்கம் 1 2 3 4 5. நான் 5 கவுண்டிங் பண்றேன், நீங்க 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப 2 கையிலையும் உங்க வலது காலை பிடிச்சுக்கோங்க. வலது கால் பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு மேல நல்லா ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி உங்க முகத்தை வந்து உங்க கால்ல வச்சுக்கோங்க. இல்ல சின்ன வைக்க முடியும்னா உங்க சின்ன வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 5 டைம்ஸ். 1 2 3 4 5. இப்ப முட்டி மடக்கிட்டு இப்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இடது கால் மடக்கி வலது கை வந்து இடது காலை பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு காலை மெதுவா ஸ்ட்ரெச் பண்ணி இந்த லெஃப்ட் கை வந்து செஸ்ட ஓபன் பண்ணி முதுகு தண்டை நிமித்தி செஸ்ட ஓபன் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட வந்து பார்க்கணும். 1 2 3 4 5. அதுக்கப்புறம் கையை மாத்திக்கோங்க. நான் 5 கவுண்டிங் கொடுக்குறேன், நீங்க 10 கவுண்டிங் பண்ணுங்க. கையை மாத்திட்டு இடது கை பிடிச்சிட்டு வலது கைய வந்து மாத்தி ஸ்ட்ரெச் பண்ணி உங்க வலது கையை பார்க்கணும். 1 2 3 4 5. ஸ்லோலி ரிலாக்ஸ். இப்ப 2 கையும் உங்க கால் பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு காலை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி உங்க முதுகு தண்டையும் ஸ்ட்ரெச் பண்ணி உங்க சின்ன டச் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. 1 2 3 4 5. மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்ப பூ நமஸ்கார். போத் ஹேண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணி எக்ஸேல் பெண்ட் ஃபார்வர்ட். முன்னாடி காலை பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு எக்ஸேல் ரைட் சைடு. உங்க வலது சைடுல வந்து உங்க இடுப்புக்கு நேரா, அதாவது 3 வகையா இது வரும் பாத்தீங்கன்னா. ரைட் சைடு வந்து இந்த அளவுக்கு உங்க இடுப்புக்கு மேல 90 டிகிரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஸா, அதுக்கப்புறம் ஃபுல் ட்விஸ்ட். இப்ப ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல உங்க கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு சின் செஸ்ட் டச் பண்ணுங்க. உங்க நெஞ்சையும் சின்னையும் கொண்டு வந்து தரையில டச் பண்ணுங்க. கால் சேர்ந்திருக்கணும். மெதுவா மூச்சு காத்த உள்ள எடுத்து இன்ஹேல் பண்ணி மறுபடி கை தூக்கி எக்ஸேல் பெண்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. மறுபடி இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் இடது பக்கம். மெதுவா இன்ஹேல் பண்ணி மூச்சு காத்த உள்ள எடுத்து, நான் 1 டைம் தான் பண்றேன், நீங்க 3 டைம் பண்ணிக்கோங்க. இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் ரைட் சைடு. முன்னாடி நம்ம கொஞ்சம் இடுப்புக்கு லெவல்ல பண்ணோம், இப்ப கொஞ்சம் கிராஸா பண்றோம் பாருங்க. சின் செஸ்ட் டச்.
இன்ஹேல் பண்ணிட்டு கை வந்து பேலன்ஸ் பண்ணணும். எக்ஸேல், bend forward. இன்ஹேல், ஆப்போசிட் சைடு, லெஃப்ட் சைடு, இந்த பக்கம் இடது பக்கத்துல கை சப்போர்ட் பண்ணி மெதுவா உங்க சின்ன கொண்டு வந்து தரையில வைக்கணும். அதே மாதிரி இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் மெதுவா முன்னாடி படுக்கணும். இன்ஹேல் பாருங்க, இப்ப முழுசா 180 டிகிரி ஃபுல் ட்விஸ்ட் வரணும். இப்ப நீங்க உங்க கை வந்து ஃபர்ஸ்ட் இங்க இருந்தது, அதுக்கப்புறம் இங்க இருந்தது, அதுக்கப்புறம் பின்னாடி ஃபுல்லா பின்னாடி வரைக்கும் கை கொண்டு வந்து சின்ன வந்து தரையில வரணும். இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்க ஷோல்டருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும், உங்க ஸ்பைனல் வந்து நல்ல ஒரு ட்விஸ்ட் கிடைக்கும், ஹிப் வந்து நல்ல ட்விஸ்ட் கிடைக்கும். அதே டைம் வந்து கால் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கணும், டைஸ் வந்து டைட்ல தான் இருக்கணும். இப்ப மறுபடியும் இன்ஹேல் பண்ணி உங்க உடம்பு ஃபுல்லா ஒரு ட்விஸ்ட். எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், ஆப்போசிட் சைடு. பாருங்க, உங்க கையை வந்து முன்னாடியே வைக்க கூடாது. இந்த சைடு ரிப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பக்கம் இதுக்கு நேரா கொண்டு வந்து எந்த அளவுக்கு பின்னாடி கொண்டு வந்து வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பின்னாடி. இங்க வைக்க கூடாது, கொஞ்சம் பின்னாடி தள்ளி. அதே மாதிரி இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்ல மேல வச்சுட்டு இந்த கையை கொண்டு வந்து இங்க வைக்கணும். குதிங்கால் சேர்ந்து இருக்கணும், ரெண்டு கையும் தரையில இருக்கணும், உங்க செஸ்டும் சின்னும் தரையில கொண்டு வந்து வைக்கணும். மறுபடியும் இன்ஹேல் பண்ணி எக்ஸேல். இப்ப இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிட்டு மெதுவா வஜ்ராசன் போட்டு உட்கார்ந்திக்கங்க. வஜ்ரம்னாலே ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம எந்த அளவுக்கு வஜ்ராசன் வந்து உட்கார்றோமோ அந்த அளவுக்கு உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நம்ம அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க வஜ்ரம் பாய்ந்த மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம வஜ்ராசன்ல உட்காரும் போது நிறைய பெனிஃபிட் இருக்கு உங்களுக்கு. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை நான் சொல்றேன், ஏன்னா எல்லாத்தையும் பேசணும்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொல்றோம். இது வஜ்ராசன் போட்டு உட்கார்ந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கால் சேர்த்து உட்கார்ந்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் லேடிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வயிறு ஆட்டோமேட்டிக்கா பெருசாயிரும். அது ரொம்ப டயட்டு எக்ஸசைஸ் அது மாதிரி ரொம்ப விகரஸா நம்ம பண்ணும்போது தான் அது கொஞ்சம் கண்ட்ரோல்ல வரும். நம்ம வந்து லேடிஸ் வந்து மேக்சிமம் வீட்டுல வேலை பார்க்கறதுனால மேக்சிமம் ஃபேமிலியை தான் பார்ப்போமே ஒழிஞ்சு நம்ம உடம்ப வந்து கவனிக்கிறது ரொம்ப கம்மி. இது இயற்கை. நீங்க என்ன பண்ணுங்க, வஜ்ராசன் போட்டு உட்காரும் போது நம்மளால முடிஞ்சது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு என்ன முடியுமோ அதுதான் பண்ணணும். நம்ம உடம்பு ஹெல்த்தா இருக்கா அது போதும். கால் சேர்த்து வச்சுட்டு பாருங்க, நேரா நிமிந்து உட்கார்ந்துக்கோங்க. இப்படி உட்கார்ந்துட்டு கையை மேல மெதுவா இன்ஹேல், மூச்சு காத்த உள்ள எடுத்து எந்த அளவுக்கு உடம்ப தூக்கி ஸ்ட்ரெச் பண்ணி கை சேர்த்து வச்சுட்டு நேரா நிமிந்து உட்கார்ந்துட்டு மூச்சு காத்த மெதுவா உள்ள எடுத்து மெதுவா வெளியில வரணும். ஒரு 5 டைம்ஸ். இது வந்து உஜ்ஜை பிராணாயாமான்னு சொல்லுவாங்க. அதாவது பிரீதிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க சொல்லித்தரோம். பிரீதிங், ரிலாக்ஸேஷன், ப்ராப்பர் ரிலாக்ஸேஷன், மெடிடேஷன் எப்படி பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்ல முடியும். எல்லாமே ஒரே டைம்ல சொல்ல முடியாது. உடம்பு ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஒரு 5 டைம்ஸ் மெதுவா மூச்சு காத்த உள்ள எடுக்கணும். உள்ள எடுக்கும்போது வயிறு பெருசா வரணும், எக்ஸேல் பண்ணும்போது வயிறு உள்ள போகணும். எக்ஸேல் ஒரு 5 டைம்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கையை நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்து உங்க ரிப்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, உடம்ப வந்து ஃபார்வர்ட் முன்னாடி படுக்கணும், கை வந்து பின்னாடி வந்து வச்சுட்டு முகத்தை வந்து கீழே, உங்க நெத்தி வைக்க முடிஞ்சா உங்க நெத்திய வைங்க, சின்ன வைக்க முடிஞ்சது அப்படின்னா சின்ன வைங்க. சின்ன வந்து ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெச் கொடுக்கணும். நீங்க ஃபோர்ஹெட் வந்து வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, உடம்ப கொஞ்சம் உள்ள குறுக்கி ரிலாக்ஸ். எப்பயுமே நீங்க ஃபார்வர்ட் சைல்டு போஸ் போகும்போது உங்க தொடைய வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க காலை ஓபன் பண்ணி முன்னாடி படுக்கும்போது ஈஸியா இருக்கும்.
ஏன்னா உங்க வயிறு வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அதே காலை சேர்த்து வச்சு நீங்க போனீங்கன்னா உங்க வயிறு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஆனா இது மாதிரி போறதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உங்க வயிறு வந்து உள்ள இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, சிறுகுடல் பெருகுடலுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மசாஜ் கிடைக்கும். அப்ப நீங்க இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி போறது வந்து உங்களுக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கும் உள்ள இருக்கிற உறுப்புக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து கேட் பொசிஷன் சொல்லுவாங்க. பூனை எப்படி இருக்கு அது மாதிரி உங்க முட்டிய வந்து உங்க கால் முட்டியோட டச் பண்ணி பாருங்க, இதுல இருந்து ஒரு அடி. அப்படி இல்ல அப்படின்னா கை இங்க வச்சுட்டு இந்த கை ரிஸ்ட் இருக்கு பாருங்க, இந்த விரலுக்கு மேல வச்சு இப்படி சைடா கொண்டு வந்துட்டு இந்த கை இதுக்கு நேரா வச்சுக்கணும். வச்சுட்டு இடுப்பை தூக்கி லேசா இடுப்பை தூக்கிட்டு முட்டி வந்து கொஞ்சம் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு உங்க ஸ்பைனலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச். இன்ஹேல் மூச்சு காத்த உள்ள எடுக்கும் போது உங்க ஸ்பைனல் வந்து கீழே போகணும். உங்க ஷோல்டர் வந்து ஓபன் பண்ணணும். சின்ன வந்து மேல பார்க்கணும். ஸ்பைனலுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ரெச் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இளமையா தெரியுவீங்க பாக்குறதுக்கு. இன்ஹேல் பண்ணணும். எக்ஸேல் மூச்சு காத்த வெளியில விடும்போது உங்க ஸ்பைனல் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தூக்க முடியுமோ மேல, எந்த அளவுக்கு உங்க வயிறு உள்ள போகணும், உங்க ஷோல்டர் நல்லா தூக்கி பாருங்க, சின்ன வந்து செஸ்ட்ல வந்து டச் ஆகணும். உங்க தாவங்கட்ட வந்து உங்க நெஞ்ச வந்து தொடுற அளவுக்கு உள்ள கொண்டு போகணும். மறுபடியும் இன்ஹேல் மூச்சு காத்த உள்ள எடுக்கும் போது நீங்க மேல பார்க்கணும். கை முட்டி மடக்க கூடாது. இப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம அதிகமா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கை முட்டிய வந்து மடக்கிடுவோம். அந்த மாதிரி கை முட்டி மடக்க கூடாது. கை முட்டி வந்து நேரா இருக்கணும். முதுகு தண்டு மட்டும்தான் நீங்க ஸ்ட்ரெச் கொடுக்கணும். எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், stretch, inhale, exhale, stretch, inhale. இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணும்போது உங்க செஸ்ட வந்து உங்க கை கேப் இருக்கு பாத்தீங்களா, அதுல கொண்டு வந்து கீழே சின்ன செஸ்டும் கீழே வைக்கிறதுக்கு முடியுதா அப்படின்னு பாருங்க. முடியுது அப்படின்னா இப்படியே வெயிட் பண்ணுங்க. இல்ல என்னால முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா நீங்க சைல்டு போஸ்க்கு வந்துருங்க. கால் சேர்த்து வச்சுக்கணும், ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். மறுபடி பாருங்க, மறுபடி கேட் பொசிஷன்ல வந்து கால் லேசா ஓபன் பண்ணி வச்சுக்கணும். தலையை தூக்கும் போது உங்க வலது காலையும் தூக்கணும். இன்ஹேல் பண்ணும்போது இங்க பாருங்க, தலையை இன்ஹேல் பண்ணும்போது உங்க ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரெச் ஆகணும். உங்க கால் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பாருங்க, நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணணும். இன்ஹேல், எக்ஸேல். பெண்ட் பண்ணும்போது உங்க காலை முன்னாடி கொண்டு வந்து வச்சு உங்க நெத்தி வந்து உங்க முட்டியை தொடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸ்ட்ரெச், இன்ஹேல், எக்ஸேல். மூச்சு காத்த உள்ள எடுக்கணும், மூச்சு காத்த வெளியில விடணும். இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல். இப்ப என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அப்படியே காலை தூக்கிட்டு ஒரு 10 கவுண்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு கால் அதே மாதிரி ஃபோர்ஹெட் தொட்டுட்டு ரிலாக்ஸ்க்கு வந்துருங்க. இப்ப இடது காலை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ ஸ்ட்ரெச் பண்ணுங்க. பாருங்க, 1 பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச், இன்ஹேல், exhale, stretch, inhale, exhale, stretch, inhale, exhale, stretch, inhale. wait பண்ணுங்க. 1 2 3 4 5. இப்ப பெண்ட் பண்ணிட்டு
The relax portion, child pose. பாருங்க, மறுபடியும் இந்த பொசிஷனுக்கு வந்துட்டு வலது காலை தூக்கி இடது கையை தூக்கி உங்க இடது கையில வந்து உங்க வலது காலை பிடிச்சுக்கோங்க, ஆங்கிள் பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு பாருங்க, முட்டியை எந்த அளவுக்கு தூக்குறீங்களோ அதே மாதிரி உங்க ஷோல்டரை வந்து கீழே இறக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் கிடைக்கும். பாருங்க, 1 2 3 4 5 ரிலாக்ஸ். 10 கவுண்டிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இடது கை வச்சுட்டு வலது கையில உங்க இடது காலை பிடிச்சுக்கோங்க. பாருங்க, மெதுவா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்க முடியாது, பேலன்ஸ் போயிடும். பாருங்க, எனக்கே ஆடுற மாதிரி இருக்கு. ஸ்ட்ரெச் பண்ணணும். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். எப்பயுமே யோகா பண்ணும்போது ரொம்ப விழிப்புணர்வா பண்ணணும். அப்பதான் நீங்க ஒரு போஸ்டர் வந்து ப்ராப்பரா பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாது. உங்களோட கவனம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து கவனம் ஜாஸ்தியா இருக்கணும். நம்ம ஒரு சமையல் பண்றோம், சமையல் பண்ணும்போது நம்ம கடுகு போட்டோமா, எண்ணெய் ஊத்துனமா, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசிப்போம் நம்ம. அதே மாதிரி தான் யோகாவும். யோகா பண்ணும்போது நம்ம கரெக்டா பண்றோமா, கவனத்தை வந்து வெளியில செதற விடக்கூடாது. உள்ளுக்குள்ள நம்ம காலை கரெக்டா பிடிக்கிறோமா, நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது ப்ராப்பரா நம்ம காலை வந்து தூக்குறோமா, ஸ்பைனலுக்கு வந்து நம்ம முதுகு தண்டுக்கு ஸ்ட்ரெச் ப்ராப்பரா கொடுக்குறோமா, ஷோல்டரை வந்து நம்ம ஓபன் பண்றோமா. இந்த நெத்தியில இருந்து உங்க கட்ட விரல்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடி பார்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் இருக்கா, ஸ்ட்ரெச் இருக்கா, ஸ்ட்ரெச் இருக்கான்னு நம்ம கவனத்தோட நம்ம பண்ணும்போது தான் அந்த பேலன்ஸும் அந்த ப்ராப்பரான ஸ்ட்ரெச்சும் அந்த ஆசனாஸ் போஸ்டரும் நம்மளுக்கு வரும். இல்லைன்னா கண்டிப்பா வரவே வர. நீங்க எவ்வளவுதான் நீங்க பேலன்ஸ் பண்ண முடியும், பிளெக்சிபிள் இருக்கு அப்படின்னு நினைச்சா கூட அந்த போஸ்டரை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால யோகா பண்ணும்போது மேக்சிமம் கவனத்தோட நீங்க பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த காலை பிடிச்சோம், அதுக்கப்புறம் இந்த கால் பிடிச்சோம், பிடிச்சிட்டு மறுபடி சைல்டு போஸ்க்கு வந்துருங்க. சைல்டு போஸ் வந்துட்டு திருப்பி எழுந்திருச்சு உட்கார்ந்துக்கோங்க. உட்கார்ந்துட்டு காலை நீட்டி மறுபடி சவாசன் பொசிஷனுக்கு வந்துருங்க. சவாசன் பொசிஷன் கூட பாத்தீங்கன்னா இன்னும் ப்ராப்பரா உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்கல. ஒரு நாளைக்கு வந்து இதையும் தனியா உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்துறோம். மறுபடி காலை ரெண்டையும் சேர்த்து கை உடம்ப ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஏதாவது ஒரு பக்கம் திரும்பி எழுந்திருச்சு உட்கார்ந்துக்கோங்க. தேங்க்யூ, நன்றி. இன்னைக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா நாங்க சொல்லி கொடுக்குறோம். எடுத்த உடனே நிறைய சொல்லி கொடுக்க முடியாது, ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்ட்ரெச் வந்து மைண்ட்ல வந்து போகும். அது கேமரா முன்னாடி பண்ணும்போது கொஞ்சம் பேசுறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டம்தான். நெக்ஸ்ட் கிளாஸ் இன்னும் உங்களுக்கு அதிகமா உங்களுக்கு சொல்லித்தரோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much. See you next video.